எளிய மக்களுக்கு எப்போவுமே ஜோதிடம் புரியும் வண்ணமாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அதை பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் விருத்தி பெற முடியும். இந்த ஹோரை திதி கரணம்லாம் நிறையா இருந்தாலும் மக்களுக்கு நிறையா புரியாது. திதியில் 2 திதி நமக்கு பௌர்ணமி தெரியும், அமாவாசை தெரியும், அப்புறம் அஷ்டமி எல்லாம் சாமி கும்பிட்றாங்க தெரியும். இப்போ வராகி ஃபேமஸ்னால பஞ்சமி தெரியும், மீதி திதி நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ நமக்கு இந்த ஹோரை வந்து ரொம்ப எளிமையான ஒரு வழிபாட்டு முறைகளில் நம்ம சித்தர்கள் நம்ம கொடுத்துருக்கிறது. இப்போ நமக்கு திங்கக்கிழமை அப்படின்னா திங்களுக்கு சந்திரன், அதே போல செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய், புதன்கிழமைக்கு புதன், வியாழக்கிழமைக்கு குரு பகவான், வெள்ளிக்கிழமைக்கு சுக்கிரன், சனிக்கிழமைக்கு சனி ஹோரை, ஞாயிறுனா சூரியன் அர்த்தம். சிம்பிளா இப்போ இந்த ஒவ்வொரு ஹோரையுமே அந்த முதல் காலையில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹோரை 6 to 7 அந்த ஹோரை அப்படிங்கிறது முதல் 1 மணி நேரம் அந்த டேல இருக்கக்கூடிய ஹோரை தான் வரும். புரியுதுங்களா? இப்போ சனிக்கிழமைனா முதல்ல சனிக்கு ஹோரை தான், புதன்கிழமைனா புதன் ஹோரை தான். அது என்னென்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம், எப்படி உபயோகப்படுத்திக்கலாங்க ஹோரை அப்படின்னா, என்னால் ஜாதகம் பார்க்க முடியாதுங்க, அதுக்குன்னு போய் டைம் சொல்ல முடியாது, அப்படியே ஜாதகம் பார்த்தாலும் தினம் அஸ்ட்ராலஜர் கூட முடியாதுல்ல, அதே போல ஸ்கூல் சேர்த்தலாம் சொல்லியிருப்பாங்க, சேர்த்தருக்கு டைமிங் நம்ம கூப்பிட முடியாது. இது மாதிரி நமக்கு எளிமையா எனி டைம் நம்ம கூட ஒரு ஜோதிடர் வச்சுக்கிற மாதிரி இந்த ஹோரை வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த ஹோரை அமைப்பு.